ஒன்னு சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 23:7. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. நீங்க வாசிக்கும் பொழுது தாவீது அங்கு கேகிலாவுக்கு வந்தார் என்ற ஒரு செய்தி சவுலுக்கு கேட்கப்படும் பொழுது சவுல் சொல்ற ஒரு காரியம், தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார், தேவன் அவனை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க, தாவீதை சவுல் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார். தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் சொல்கிறார், தாவீதை ஆண்டவரின் கையில ஒப்பு கொடுத்துட்டார் சொல்றார். ஆனா யோசனை பண்ணி பார்த்தா தாவீது வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா சவுளுடைய விருப்பம் என்ன? அவன் மரிக்க வேண்டும் என்பது சவுளுடைய விருப்பம். சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும், அதுதான் அவனுடைய மனசுல இருக்கிற ஒரு காரியம். ஆனா தேவன் தாவீதை குறித்து என்ன விரும்புகிறார்? அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு தெய்வம். ஆனா சவுல் சொல்லுகிறார், தேவன் தாவீதை கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்பனா சவுளுடைய மனநிலையை பாருங்க. அவருடைய மனநிலை ஒருத்தனை கொலை செய்யணும், அவன் வாழக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மனுஷனாக சவுல் இருக்கிறார். தேவன் அந்த துன்மார்க்கமான தவறான எண்ணத்திற்கு ஒரு நாளும் தெய்வம் என்ன செய்ய மாட்டார், அவர் இணங்க மாட்டார். தேவன் ஒரு நாளும் தீமைக்கு இசைந்து போகிற தெய்வம் அல்ல. சவுல் சாக வேண்டும், தாவீது சாக வேண்டும் என்று சொல்லி சவுல் விரும்புகிறார். சவுளுடைய விருப்பத்தை ஆண்டவர் ஒரு நாள் நிறைவேற்ற மாட்டார். என்னுடைய தீமையான யோசனைகள், என்னுடைய தவறான எண்ணங்கள், என்னுடைய தவறான புரிதலுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஆனா இன்றைக்கு பல நிலைமை எப்படின்னா, என்னுடைய தவறான எண்ணங்கள், தவறான புரிதல், இதெல்லாம் ஆண்டவர் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. தெய்வம் ஒரு நாளும் துன்மார்க்கமான ஆசைகளுக்கு, துன்மார்க்கமான எண்ணங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் நீதி உள்ள ஒரு தெய்வம். சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். சவுல் சொல்கிறார், தேவன் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை சவுலிடத்துல தாவீதை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்னா ஆண்டவர் எப்படி இருப்பாரு? யோசனை பண்ணி பாருங்க, இல்லையா? ஆனா நீங்க படிச்சு பார்த்தா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் 10வது வசனத்துல. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். பாருங்க, ஒரு கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவன் சவுலுக்கு ஒரு வேற இருதயத்தை கொடுத்து தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளாக இறங்கி தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று சொல்லி படிக்கிறோம். அதுக்கு அடுத்து 13வது அதிகாரம் 13-14 வசனத்துல வாசிக்கும் பொழுது, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அடுத்து பாருங்க, யோசனை பாருங்க. நீங்க சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது வேற ஒரு இருதயத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆவி இறங்கினது, தீர்க்க தரிசனம் சொன்னார், ஒரு புதிய மனிதனாக மாறுகிறார். ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்ட சவுலிடத்துல ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப சாமுவேல் சொல்கிறார், நீ எனக்காக காத்திரு என்று சொல்கிறார். அதான் 13வது அதிகாரத்துல, எனக்காக காத்திரு, நான் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் பலி செலுத்தலாம் என்று சொல்லும் பொழுது சவுல் என்ன செய்யறாருன்னா,
ஜனங்கள் எங்களை விட்டு பிரிந்து போயிடுவார்கள், இவர்கள் நிலைமையில மாறி போச்சு, நீங்க வேற வரல, ஆகையனால நான் என்ன செஞ்சிட்டேன், பலி செலுத்தினு சொல்லி பலி செலுத்துகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தர் கொடுத்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் என்று வாசிக்கிறோம். தேவன் கொடுத்த கட்டளையை கை கொள்ளாம இருந்ததுனால உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யாது, நிலை பெறாது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப முதல் தாவீது செய்த தவறு என்னன்னா, கீழ்ப்படியல. கீழ்ப்படியாத குணம் சவுலிடத்துல இருக்கிற பெரிய காரியம். ஆண்டவனிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணினாலும் சரி, கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். கொடுக்கிறது எதையுமே தேவன் அங்கீகரிக்க மாட்டார். முதல் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல் மட்டும்தான். இரண்டாவது பாருங்க, 15வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் பொல்லாப்பானதை செய்தது என்ன என்று சொல்லி கேட்கிறார். இந்த 15வது அதிகாரம் அமலேக்கியரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த அமலேக்கியரை அழிக்காதபடி இவருடைய பார்வை எங்க போனதுன்னா, அவங்கிட்ட இருக்கிற பொருள் மேல என்ன செய்தது, கொள்ளையின் மேல் பாய்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கிட்ட இருக்கிற பொருள் மேல பாய்ஞ்சிட்டு அதை அபகரித்தார். அப்ப என்ன வாசிக்கிறோம், கர்த்தருடைய சொல்ல நீங்க கேட்கல. 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இரண்டாகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல்ல பாருங்க, கீழ்ப்படியாமையினுடைய குணம், காத்திருக்கக்கூடிய குணம் இல்லாத ஒரு சவுலாக இருந்தார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். ஆண்டவர் என்ன சொன்னாரு, அமலேக்கியரை சுத்தமா அழிச்சிடணும், யாரையும் மீதி வைக்க கூடாது. அது என்ன பண்ணக்கூடாது, பாரபட்சம் பார்க்க கூடாது. மிருகங்கள் எல்லாவற்றையும் செஞ்சணும், அழிச்சிடணும். ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் என்ன செய்யணும், அழிச்சிடணும். இது தேவன் கொடுத்த கட்டளை. இந்த வார்த்தையை புறக்கணிச்சு ராஜாவையும் முதன்மையான பொருட்கள் எல்லாம் என்ன செய்தார், எடுத்து அதை சேகரிச்சுட்டு அற்பமானவைகளும் ஒன்றுக்கு உதவாதவைகள் என்ன செஞ்சார், கொலை செய்தார் என்று சொல்லி படிக்கிறோம். நீங்க 1 சாமுவேல் 15 முழுவதும் நீ படிச்சு பாருங்க. 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். யோசனை பண்ணி பாருங்க. சாமுவேல் சொல்றாரு, நான் இனிமே உன் கூட சேர மாட்டேன்பா, நான் இன்னுமே உன் கூட பேச மாட்டேன், உன்னோட கூட வர மாட்டேன். ஏன், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உன்னை செலக்ட் பண்ணார். நீ கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த, கழுதைக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த உன்னை கூப்பிட்டு வேற ஒரு இருதயத்தை கொடுத்து தேவனுடைய ஆவி உண்மையில் இறங்கி எல்லா மனுஷனை போல் அல்லாத ஒரு வேறுபட்ட ஒரு மனுஷனாக தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்த ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தை நீ என்ன செய்யல, கீழ்ப்படியல. நீ சொல்லாம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, புறக்கணிச்சதுனால நான் இன்னும் உன் கூட என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ற. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியலன்னா அவன் கர்த்தருக்கு விரோதமானவனாக மாறிடுறான். அவனோடு கூட இங்க கூட்டாளியா இருந்தோம்னு சொன்னா அவனுடைய துர்க்கிரியலுக்கு நானும் கூட்டாளியா மாறிடுவேன். நான் எப்போதும் நான் சொல்றது மாதிரிதான், என்ன எவ்வளவு நாள் எதிர்த்து பேசினா கூட நான் இசைஞ்சு போயிருவேன், பிரச்சனை இல்லை. ஆனா சபையையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒருத்தர் புறக்கணிக்கிறாங்கன்னா அவங்க கூட பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசுல இடம் வராது இல்லையா? சபையை ஒருத்தர் குறை சொல்றாங்கன்னா, சபையை ஒருத்தர் அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்க தெய்வத்துக்கு எதிராளியானவங்க. தேவனுக்கு எதிராளியோடு கூட நமக்கு கூட்டாளியா இருக்க கூடாது இல்லையா? தேவனுக்கு எதிராளி யாரு? பிசாசு. பிசாசு தான் சபையை குலைச்சிருவான். பிசாசு தான் சபைக்கு விரோதமா இருப்பான். பிசாசு தான் சபைக்கு ஒரு நாள் யாரும் உள்ள சேர்க்க கூடாது ஒரே கங்கணம் கட்டி கொண்டு அவன் தான். அவனோடு கூட எனக்கு கூட்டாளியா நான் இருப்பேனா, அவனுடைய துர்க்கிரியலுக்கு நான் பங்குள்ளவனா மாறிடுவேன். அதனாலதான் சபையை ஒரு நாள் யாரும் குறை சொல்வதற்கும் குற்றப்படுத்துவதற்கும் சபையை அவமானப்படுத்துவதற்கும் ஒருத்தர் துணியராமன் சொன்னா அவன் வேற ஒரு இடத்துல நிக்கிறான்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? அப்ப இங்க வாசிக்கிறோம், அவர் என்ன செய்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய சொல்லை புறக்கணித்தார், கேளாதே போனார். அதனுடைய விளைவு என்ன? 16வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது,
கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தான் அவனுக்கு என்ன செய்றார்? தேவனுடைய ஆவியை அவர் தான் கொடுத்தார். அந்த ஆவியை எடுத்துட்டு வேற ஒரு ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி என்னது? பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது என்று படிக்கிறோம். அப்ப பொல்லாத ஆவியை பெற்ற சவுல் தான் சொல்லுகிறார், தேவன் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சொல்ல முடியுமா? அவர்கிட்ட யார் இல்ல? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலிடத்துல இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலிடத்துல இல்லாது இருக்கும் பொழுது அவர் எப்படி சொல்ல முடியும்? தெய்வத்தை எப்படி பயன்படுத்த முடியும்? இல்லையா? தேவன் எனக்குள் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது அது தவறான காரியம். இல்லையா? கர்த்தருடைய ஆவியே என்று வேற எந்த காரியமே மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ண முடியாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாது இருக்கிற எந்த ஆவியும் பொல்லாத ஆவி. இல்லையா? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாது யார் இருக்கிறாங்களோ அவங்க பொல்லாதவங்களா இருக்கிறாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிறது தான் தேவனால் பெற்ற ஆவியானவர். தேவனால் பெற்ற மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவான். 1 யோவான் புத்தகத்துல நீ படிக்கும் போது இருக்கு. இல்லையா? அப்போ இந்த சவுல் சொல்லுகிறார், தேவன் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்தார். யார் இல்ல? தேவ ஆவியானவர் இல்ல. ஒரு துன்மார்க்கமான நிலை, துன்மார்க்கமான ஒரு மனுஷன் கொலை செய்ய திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிற சவுல் சொல்றாரு, தாவீதை என் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன் என்னன்னா, உண்மையிலேயே பாருங்க, சவுலுடைய அறிக்கையை பாருங்களேன். 15வது அதிகாரம் 13வது வசனத்துல சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். யோசனை பண்ணி பாருங்க, அவர்கிட்ட யாரு இல்ல, தேவ ஆவியானவர் இல்ல. ஆனா அவர் துணிகரமான ஒரு அறிக்கை என்ன சொல்றாருன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது துன்மார்க்கமானவன் யாரையும் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியாது. சொல்றது நான் எழுதி வச்சிருக்க பாருங்க. துன்மார்க்கமானவன் துன்மார்க்கமானவன் யாரையும் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியாது. யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு துன்மார்க்கமான மனுஷன் என்ன ஆசீர்வதிக்கிறவனா இருப்பானா, அவனை விட கருகட்டவனா தான் இருக்கணும். இல்லையா? துன்மார்க்கமான மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிற துன்மார்க்கனை நோக்கி, என்னுடைய நீதி நியாயங்களை எடுத்துரைப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன நியாயம் இருக்கு? என்னுடைய வார்த்தையில எடுத்துரைப்பதற்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கு? உன் வாழ்க்கை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, உன்னுடைய பார்வை சரியில்லை, நீ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நீ எப்படி என்னுடைய வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இல்லையா? அப்ப இங்கதான் என்ன சொல்ற, இவன் சொல்ற, கர்த்தரால் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் எல்லாவற்றையும் என்ன செஞ்சேன்? நிறைவேற்றேன். போய் சொன்னார் பாத்தீங்களா? எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா? 15வது படிக்கும் பொழுது ராஜாவை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அழகா தரமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு, ஒன்றுக்கும் உதவாதது. பாருங்க 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அவருக்கு முதன்மையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உதவாதது அற்பமானது எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன சொல்றாரு? 13வது வசனத்துல கடைசில கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இதுதான் தேவன் இல்லாதவனுடைய பேச்சு. தேவனுடைய ஆவி இல்லாதவன் எப்படி பேசுவாங்க? பொய் தான் பேசுவாங்க. அவங்க பொய் எப்படின்னா, பொய் தாராளமா வரும். அதுதான் காரியம். பொய் பேசுவதுக்கு மனசுல என்ன வராது? அந்த மனசுல படப்படப்பு கூட வராது. ஐயோ பொய் பேசிட்டோமோ, பொய் பேசிடுவோமோ அப்படிங்கிற பயம் கூட என்ன செய்யாது, வராது. தாராளமா வரும். இது யாருக்கு மட்டும்தான் வரும் தெரியுமா?
பிசாசுக்கு மட்டும்தான் வருது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிற பொய்யிலிருந்து என்ன செய்வான், எடுத்து பேசுவான் அப்படின்னு வேதத்தை வாசிக்கிறோம். அவனுக்கு தாராளமா வரும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொய் பேசுவதற்கு பயப்படணும், பயம் உருவாகணும். ஒருவேளை அறிந்தோ அறியாமே பேசிட்டா கூட அதை குறித்தான மன வருத்தங்கள் உருவாகணும். ஆனா சவுல் சொல்றா, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று சொல்லி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தாராளமாய் பேசுகிற ஒரு மனுஷன். 23வது அதிகாரம் 21வது வசனத்துல இப்ப நம்ம படிக்கிறதுலதான் 23-21. அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. இவர் என்ன செய்றாருன்னா, பின்னாடி நீங்க படிக்கும் பொழுது இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னா, இந்த மாதிரி தாவீது எங்க இருக்கிறான் அப்படி எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றார், நீங்க யாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. என்னுடைய எதிராளியை நீங்க எனக்கு என்ன செய்றீங்க, காட்டி கொடுக்குறீங்களே. என்னுடைய எதிராளியை நீங்க எனக்கு காட்டி கொடுக்குறீங்க. எனக்கு விரோதமாக இருக்கிற தாவீதை பிடிச்சு அவனை கொலை செய்வதற்கு நீங்க காட்டி கொடுக்கிறீங்கல்ல, நீங்க யாரு? என்ன மனுஷனா இருப்பான் பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அதத்தான் சொன்னேன், கர்த்தருடைய மனுஷன் மட்டும்தான், தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாது இருக்கிறவங்க யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. அது என்னன்னா, அது துணிகரமான பாவம். துணிகரமாக தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிடுவாங்க. ஆண்டவர் என்னைக்குமே துணிகரத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். துணிகரமாக யாரையும் ஆசீர்வதிக்கவோ, நாங்க மற்றவங்களை நல்ல ஆண்டவர்களாக வழிநடத்தக்கூடிய நிலையில உருவாக்கிட்டோமோங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாயிடக்கூடாது. துணிகரமாக எதையும் பேசிடக்கூடாது. இந்த சவுல் என்ன சொல்ற, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றின துணிகரமான பொய். இங்க நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எதுக்கு தாவீதை கொலை செய்வதற்கு நீங்க காட்டி கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க ஆண்டவர் அப்படி காட்டி கொடுத்தா ஆசீர்வதிப்பாரா? யோசனை பண்ணி பாருங்களேன். துணிகரமான ஒரு பாவம் பாருங்க. லேவியராம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். துணிகரமான ஒரு பாவம். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? நான் எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார், ஏத்துக்குவாரு. நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஏத்துக்குவார். நான் எதை செய்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் நினைச்ச மாட்டார், ஏத்துக்க மாட்டாரு. ஆண்டவர் ஒரு வழிமுறை வைத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். எல்லா விதத்திலுமே ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம். நம்முடைய ஆராதனையில தெய்வம் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு தெய்வத்துக்கு ஆராதனை செய்வோமானால் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. அங்க மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். நான் அதைத்தான் சொல்வேன். இந்த மேஜை மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் திராட்சரசமும் நமக்கு நினைவுபடுத்துகிறது எப்போதும் மறந்து போயிடக்கூடாது. நம்ம பல வருடங்களாக இதை அனுசரித்துக் கொண்டு இருக்கிறோம். பல வருடங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே அங்க அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அனுசரித்து கொண்டு இருக்கிறதுனால இது பலவீனமானதை நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா? பாவத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமானா அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருங்கிறத மறந்து போயிடக்கூடாது. நீதிமொழிகள் 28:9 அப்படி வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஜெபிக்கிறோம், ஆனா வேதத்தை கேட்கறதுக்கு மனசு இல்ல இல்லையா? நிறைய சமயத்துல ஜெபிக்கிறோம், வேதத்தை கேட்பதற்கு மனசே கிடையாது. வேதம் இல்லாமல் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அது அருவருப்பானது. ஆண்டவர் கேட்கவே மாட்டார் இல்லையா? வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாள் முழுக்க ஜெபிக்கிறோம், பகல் முழுவதும் ஜெபிக்கிறோம். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாது. ஏன்? வேத வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒத்து போகணும். வேத வசனமும் என்னுடைய வாழ்க்கையும் இசைந்திருந்தா மட்டும்தான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். வேத வசனத்துக்கு முரண்பாடாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமானா,
வேத வசனத்துக்கு எதிர்மாறாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமானா, வேத வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கை இசைந்து போகாது இருக்குமானா, நான் ஜெபிக்கிறது எல்லாமே இதுக்கு ஓட்டுக்கு மேல கூட போகாது. இல்லையா? சவுலுடைய எண்ணம் அதுதான். நான் எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணாரு. ஆனா அவர்கிட்ட ஆண்டவர் பொல்லாத ஆவியை கொடுத்துட்டாரு. பொல்லாத ஆவியை பற்றி இருக்கிற சவுல் சொல்கிறார், தேவன் தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தார். துன்மார்க்கமான என்னுடைய தவறான நோக்கத்திற்கு, தவறான எண்ணங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் இசைந்து போகவே மாட்டார். கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் அப்படி ஒரு 2 கேள்வி நான் கேட்கிறேன். தேவனுக்கு பிரியம் இல்லாமல், அதாவது பாவத்தோடு கூட தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பிரசங்கம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பாவத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? பாவத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? 2 கேள்வி. ஒரு கேள்வி, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பிரசங்கம் செய்ய முடியுமா? 2வது கேள்வி, பாவத்தோடு தெய்வத்துக்கு பிரியம் இல்லாமல் தெய்வத்தை ஆராதிக்க முடியுமா? முடியாது. ராஜாபதி சொல்றாரு முடியாதுன்றாரு. இந்த பக்கம் நீங்க இப்படி கேட்டீங்கன்னா எப்படி நான் என்ன சொல்றது? முடியும்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க, முடியலன்னா ஏன் முடியலன்னு கேட்பீங்க. எதுக்கு? முடியுமா முடியாதா? ஒரு சேரார் முடியும், ஒரு சேரார் முடியாது. முடியும். நிலைக்காது. முடியும். பாவத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க முடியும். பொய்யா? உண்மையிலேயே கரெக்ட் தான். அதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் பிரசங்கம் செய்ய முடியுமா? முடியும். பாவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? முடியும். நீங்க பாருங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இல்லையா? நீங்க பாருங்க, என்ன செய்யறாங்க? பொறாமை, விரோதம், இல்ல நல்மனசாட்சி இல்ல. அதாவது மற்றவங்களுடைய வேதனையை இன்னும் கொஞ்சம் கூட்டணும்னு சொல்லி அந்த நினைப்பு. அடுத்து நல் மனதோடு கூட, அதுக்கு சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் என்ன செய்யறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. இன்னைக்கு பிரசங்கம் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? பொறாமை இருக்கு, விரோதம் இருக்கு இல்லையா? அப்படிதான். பொறாமை இருக்கு, விரோதம் இருக்கு, மற்றவங்களுக்கு வேதனையை கூட்டணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. சுத்த மனசோடு கிறிஸ்துவை அறிவிக்கிறது கிடையாது, விரோதத்தினால் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு செய்யறாங்க. எப்படி? பவுல் சொல்றாரு, எப்பா அவங்க சுவிசேஷத்தை எதுக்காக அறிவிக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு பிரசங்கிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு என்ன செய்யணும்? வேதனையை கூட்டணும். எனக்கு வேதனையை கூட்டணும். வேதனையை கூட்டணுங்கிறதுக்காகவே பிரசங்கம் செய்யற ஒரு கூட்டாளிகள் இருக்கிறாங்க. எப்படியாவது ஞானராயத்துக்கு என்ன வேதனையை கொடுக்கணும். அவர் சும்மா இருக்க விடக்கூடாது, சும்மா தூங்க கூடாது. அவர் எப்படியாவது நினைச்சு ஒரு பக்கம் கண் என்ன செஞ்சிடணும், ஒடுக்கலாம போயிடணும். இப்படி நினைச்சே நிறைவேற என்ன செய்றாங்க? யோசனை பண்ணி. அதெல்லாம் தெய்வத்துக்கு விரோதமான செயல் இல்லையா? தெய்வத்துக்கு விரோதமான செயல். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவது தேவனுக்கு விரோதமாக செய்யற ஒரு காரியம். பவுல் எவ்வளவு வேதனையோடு கூட சொல்லி பாருங்க. 14வது வசனம் சொல்றார், சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதம். என்ன விரோதம்? பவுல் இன்னும் வேதனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். ஆனா நல்ல மனுஷன் பவுல் என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷத்திற்காக நான் உத்தேசத்தில் ஏற்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டா எனக்கு போதும். அவர் நல்ல ஒரு மனுஷன். நீ எனக்கு வேதனையை கூட்டு, பிரச்சனை இல்லை.
நீ பொறாமையிலையோ போட்டியிலையோ விரோதத்திலேயோ உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு நீ அறிவிச்சுக்கோ. எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எப்படியாவது என் ஆண்டவர் என்ன செய்ய போறார்? அறிவிக்கப்படுகிறார். எப்படியாவது என் தெய்வத்தை பிரசங்கிக்கப்படுவதற்கு அப்படியாவது உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க இல்லையா? அப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க. ஒருவேளை நம்ம மேல இருக்கிற கோபத்துல போய் சுவிசேஷமாக அறிவிக்கிறாங்களே, அது நினைச்சு என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். ஆனா ஆண்டவர் பிரியப்படுறது கிடையாது. வார்த்தை கிரியை செய்யும். ஆனா அறிவிக்கிறவன் மேல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே ஒரு வார்த்தை வெளியே போயிடுச்சுன்னா அது திரும்பி வரும்போது வெறுமையா வராது. அது கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். அறிவிக்கிறவனுக்கு ஐயோ, அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லையா? யூதாசை குறித்து ஆண்டவர் அப்படிதானே சொல்றாரு இல்லையா? அவன் பிறவாது இருந்தா நலமா இருக்கும். ஆனா ஆண்டவர் யார் ஒருத்தர் மூலமா தான் என்ன அவர் காட்டி கொடுக்கப்படணுமே. யார் ஒருத்தராவது என்ன யாரோ ஒருத்தர் அவரை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுத்தாதான் எங்க போக முடியும்? அப்படிதானே? காட்டி கொடுத்தாதான் சிலுவைக்கு போக முடியும். காட்டி கொடுத்தாதான் அவரை முகத்துல துப்ப முடியும். காட்டி கொடுத்தாதான் அவர் வாரினால் அடிக்க முடியும். எல்லா அவமானத்துக்கும் ஒருத்தர் தேவை. அது யூதாசா தான் இருக்கிற. அப்படி இருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பிறவாது இருந்தா நல்லமா இருந்துக்குமாப்பா, காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லி சொல்றேன் இல்லையா? அப்ப நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத என் மனசுல ஓடணும். அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. வேற யாருன்னா இருந்துட்டு போயிட்டோம், நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்குள்ள உருவாகும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படியோ நீ அறிவிச்சுட்டு போ, ஆனா அறிவிக்கிறவனுக்கு ஐயோ. பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு வேதனை கூட்டணுங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அது அறிவிக்காம இருக்கிறதே மேலான ஒரு விஷயம். அது அப்ப பாவத்தோடு கூட ஒரு மனுஷன் பிரசங்கிக்க முடியுமானா முடியும். நீ பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22, 23 அப்படி வாசிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சொல்லுவேன். ஒரு நாள் வரும். இன்னைக்கு என்ன செய்யலாம்? நீங்க என்னுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் துரைக்கலாம், பிசாசு துரத்தலாம், அற்புதங்களை செய்யலாம். ஆனா ஒரு நாள் வரும் பொழுது அன்னைக்கு நீங்க வந்து நிற்கும்போது நான் உங்களை என்ன செய்வேன்? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாம், ஆண்டவர் விட்டுருவாரு. இன்னைக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா சொல்லுங்க, அற்புதம் செய்யறீங்களா செய்யுங்க, பிசாசை துரத்துங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும் பொழுது அன்னைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, அக்கிரம செய்கைக்காரன் என்னை விட்டு என்ன செஞ்சிரு? அகன்று போயிரு அப்படி சொல்லுவாங்க. மரியாதையை முன்னாடி நிக்காத, ஓடி போயிருக்கிறாங்கல்ல. இவ்வளவு நாள் என் நாமத்தை வீணில விளங்கிட்டு இருந்திருக்கிறேன்னு, இவ்வளவு நாள் எனக்கு விரோதமா நீ பிசாசை துரத்துறது, அந்நிய பாஷை பேசுறது, அதை செய்யறது எனக்கு விரோதமா இவ்வளவு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, மரியாதையே போயிரு இல்லையா? தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. என் மனசுல ஓடணும். நான் செய்யற இந்த இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறாரா? நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு தரம் இருக்கிறதா? அப்படி யோசிக்கணும். எனக்கு ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னார், இந்த ஃபுல் பீட்ல நின்று நீ பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஃபுல் பீட்ல இருந்து பேசும்போது, நானும் உங்களை போல ஒரு பாவிதான் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நானும் உங்களை போல பொய் பேசிடுவேன், நானும் உங்களை போல கெட்ட வார்த்தை பேசிடுவேன், நானும் உங்களை போல தேவையில்லாத சிந்தனைகள் எனக்கு வரும் அப்படி சொல்லாதீங்க. அப்படின்னு சொல்றவனா இருந்தா பிரசங்கம் பண்ணாதன்னு சொல்லி சொன்னார். ஏன்? நீ கர்த்தருடைய நேரடி பார்வையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீ அறிவிச்சு கொண்டு இருக்கிற. அப்படி நீ அறிவித்துக் கொண்டு இருக்கிற நீ உன்னையே நான் ஒரு பாவிதான், நான் பொய் பேசுவேன், நான் ஏமாத்துவேன், நான் திருடுவேன்னா எதிர இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அவரே பொய் பேசுறாரு, அவரே திருடுறாரு, அவரே இப்படி சண்டை போடுறாரு, அவரே இப்படி இருக்கிறாரு, அப்ப நம்ம செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு துணிவு வந்துடும் சொல்லுவார். உண்மைதானே? இங்க யாரும் நிக்க முடியாது, யாரையும் ஆண்டு சும்மா கூட நிக்க வைக்க மாட்டார். அப்ப இங்க நிக்கும் பொழுது என்னுடைய மனசுல ஓடணும், நான் எல்லா விதத்திலும் என்னை தகுதிப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்துல நிக்கணும். தகுதி இல்லாமல் ஒரு மனுஷன் முன்னாடி நிக்கிறதுக்கு வரக்கூடாது இல்லையா? அப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? நீ தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, பிசாசை துரத்துற, அற்புதம் செய்யற, நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு ஒரு நாள் வரும்.
ஒரு நாள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் நிக்க வேண்டிய ஒரு நாள் வரும் பொழுது அன்னைக்கு சொல்ற அக்கிரமம் செய்கிறார் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுகிறார். மூணாவது காரியம் பாருங்க, 1 Corinthiயர் 13வது அதிகாரம் 1-3 வரைக்கும். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றது, ரகசியம் சொல்றது, அறிவு இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்னதானம் இருக்கு, சரீரம் முழுவதும் சுட்டரிக்க கொடுத்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். அப்புறம் அன்பு இல்லாம என்ன செய்ய முடியும்? அன்பு இல்லாம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அன்பு இல்லாமல் அன்னதானம் பண்ண முடியும், அன்பு இல்லாமல் விசுவாசிக்க முடியும், அன்பு இல்லாமல் ரகசியம் சொல்ல முடியும், அன்பு இல்லாமல் அறிவு பெறும், எல்லாம் செய்யலாம். அன்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செஞ்சாலும் அன்பு இல்லைன்னா வேஸ்ட். நேற்றுக்கு ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, உங்களுக்கு வந்துருக்குமா தெரியல, நான் அதை எப்படியா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியல விட்டுட்டேன். அது போட்டிருந்தாரு, அவரு நம்முடைய பிரதர் சபையில ரட்சிக்கப்பட்டார். சொல்ற, நான் பிரதர் சபையில ரட்சிக்கப்பட்டேன். உண்மையிலேயே பிரதர் சபை வந்து ரொம்ப வைராக்கியமான சபை, சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கிற ஒரு சபை, சுவிசேஷம் அறிவிக்கிற முதன்மையான ஒரு சபை, விசுவாசிகளுக்குள்ள ஒரே குடும்பமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சபை. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வீடு இல்லையா, சபையார் அத்தனை பேர் நினைச்சுவாங்க, வீடு தேடி கொண்டு உட்கார வச்சிருவாங்க. ஒருத்தருக்கு பொண்ணு பாக்குறோமா, சபையார் எல்லாரும் பார்த்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுடைய ஒருவேளை அந்த குடும்பங்களை கஷ்டப்படுதா, இல்ல உடம்பு சரியில்லையா, எல்லாரும் போய் விசாரிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அந்த சபையில உண்டு. ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறை? அன்பு இல்லையா? அந்நிய பாஷை இல்லைன்ற வாங்கிட்டீங்களா? சரி, அந்நிய பாஷை இல்ல. இந்த அந்நிய பாஷை மட்டும் இருக்குமானா உலகத்திலேயே தலை சிறந்த சபை என்று சொன்னா பிரதன் சபை தான் சொல்லலாம்னு சொல்றாரு. அதுல பிரசித்தப்படுத்தப்பட்ட பிரசங்கியாரும் அந்நிய பாஷையை கத்துக்கொண்டு பெந்தேகோஸ்தே சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இறந்து போனாரு. அவங்களுடைய மனைவி இன்னைக்கு அந்நிய பாஷை பேசிக்கொண்டு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளும் அந்நிய பாஷை பேசி இன்னைக்கு சபையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பயங்கரமா அறிக்கையிடுறாரு ஜே சைமன் அவருடைய குடும்பத்தை. புரியுங்களா? அந்நிய பாஷைக்கு அடிமையாய் போகிற பெரிய பிரசித்தப்படுத்தப்பட்ட பிரசங்கியார்கள் அந்நிய பாஷைக்கு அடிமையா போயிடுறாங்க. வேதம் நமக்கு தெளிவா அந்நிய பாஷையில் மற்ற காரியங்கள், அது வேற ஒரு சப்ஜெக்ட், தெளிவா நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நான் சொல்ல வேண்டிய கருத்து, ஒரு கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்றாருன்னா, அந்நிய பாஷை மட்டும் இருக்குமானா உலகத்திலேயே தலை சிறந்த சபை என்று சொன்னா பிரதன் சபை என்று சொல்றாரு. அவங்க அந்நிய பாஷையை சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அன்புதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அன்பு இல்லாமல் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றது, ரகசியத்தை அறிவிக்கிறது, அறிவு இருக்கிறது, விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது, அப்புறம் அன்னதானம் பண்றீங்க, உங்களுடைய சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு கூட தைரியம் உள்ளவங்களா இருக்கிறீங்க, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லையே. அன்பு இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா இந்த சபையார் என்ன செஞ்சாங்க? அன்பு இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்ப நான் சொல்ல வர காரியம், தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்ன செய்யலாம்னா பிரசங்கம் பண்ணலாம். அப்ப பாவத்தோடு கூட ஆராதிக்க முடியுமா? முடியும். பாருங்க, மல்கியாம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-10 வரைக்கும் 10வது வசனத்தை படிங்க. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. சொல்றார், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பேர்ல எனக்கு பிரியம் இல்லப்பா. நீங்க பாவத்தோடு கூட என்ன ஆராதிக்கிறீங்க, உன் மேல எனக்கு பிரியம் இல்லை. அப்ப என்ன, எதற்காக பிரியமில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு நீங்க படிச்சு பாருங்க. மேல உள்ள வசனத்தை படிங்க. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ.
உன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். சேனையில் கர்த்தர் என்ன கேட்கிறார்னா, நீ என்ன செய்யறனா கண் ஊனமானது. நீங்க பாருங்க 6வது வசனத்துல, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவினால் என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம்? 7வது வசனத்துல சொல்றாரு, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்க என்ன கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு நீங்க சொல்லுகிறதுனால தானப்பா நீங்க என்ன செய்றீங்க? கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தமான அசுத்தமான அப்பத்தை படைக்கிறது நீங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க செய்யற ஒரு காரியம் என்னன்னா, கண் ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. 8ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்த அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ. அப்ப தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எப்படி வராங்கன்னா, கண் ஊனமானது கால் ஊனமானது இதை கொண்டு வந்து என்ன செய்றாங்க? படைக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏப்பா இதை நீ படைக்கிறிய, இதை உன் அதிபதிக்கு கொண்டு போய் கொடு, அவன் உன் மேல பிரியமாயிருப்பானா அப்படின்னு கேட்கிறார். நீ பாருங்க, லேவியராம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20 22 வரைக்கும். பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதில்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒரு பழுது இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு பழுது கூட இருக்கக்கூடாது. கண் ஊனமானது கால் ஊனமானது அது யாருமே விரும்பப்படாதது, அது புறக்கணிக்கப்பட்டது எதுவுமே தேவ சமூகத்துல வந்து நிக்க கூடாது. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்னா, பரிசுத்தத்தை விரும்புகிறார். அசுத்தமான அப்பத்தை பலிபீடத்தின் மேல நினைச்சக்கூடாது, பலியிடக்கூடாது. தெய்வம் விரும்புகிற வண்ணமாக பலியிடணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால என்ன நடக்கிறது? 9வது வசனத்துல, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களால் வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனையில் கர்த்தர் கேட்கிறார். அப்ப இவங்க மனசுல என்ன உருவாயிடுச்சுன்னு சொன்னா, எதை வேண்டுமானாலும் தேவ சமூகத்துல செலுத்தலாம் என்கிற எண்ணங்கள் உருவாயிடுச்சு. நான் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன், அரை மனதோடு சடங்குகளை செய்து அதுவே தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி நினைக்கிறாங்க. அரமனைதோடு கூட இல்லையா? நாம் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அவருக்கு தேவை என்னது? பலி. அவருக்கு தேவை பலி. கல் ஊனமானது என்ன, கால் ஊனமானது என்ன, எதுவா இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, இது உன் அதிபதிக்கு போய் செலுத்து, உன்னுடைய அதிகாரிக்கு கொண்டு போய் கொடு. உன்னுடைய அதிகாரிக்கு கண் ஊனமானதையும் கால் ஊனமானதையும் கொடுத்தானா அவன் ஏத்துக்குவானா? இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா, ஏன் மருது இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை. யாரை பார்க்க போனீங்க? ஒரு முக்கியமான நபர். அப்போ ஞாயிற்றுக்கிழமையை விட அது ஒரு முக்கியமான நாளா போயிடுச்சு. நம்ம ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தை விட அது எப்படி ஆகி போச்சு? முக்கியமான நபராகி போயிடுச்சு. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். என் கேட்கிற கேள்வியில உங்க பதில் சொல்ற விஷயம், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமா போயிட்டேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான விசேஷத்தை நான் ஒரு முக்கியமானவரை சந்திக்க போறேன். ஆண்டவரை விட முக்கியமானவர் இந்த உலகத்துல ஒருத்தன் கிடையாது. தேவனை ஆராதிக்கிறதை விட முக்கியமான இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆராதனையும் ஆண்டவரையும் அசட்டை பண்ணுகிற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்க முடியல. அப்ப என்ன சொல்ற, தேவனை எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம்ங்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாளும் வந்துடக்கூடாது. எதை கொண்டு போனாலும் ஏற்றுக்கொள்வாருங்கிற எண்ணங்கள் வந்துடக்கூடாது. இவங்களுக்கு என்ன செஞ்சு தெரியுமா? கண் ஊனமானதா இருந்தாலும் சரி, கால் ஊனமா ஆக மட்டும் ஆண்டவருக்கு என்ன பலி செலுத்தணும். எதை வேணாலும் ஆண்டவர் ஏத்துக்குவாருன்னு எண்ணமே வந்துடவே கூடாது. எப்படி வேணாலும் ஆண்டவர் ஆராதிக்கலாம், எதை கொடுத்து வேணாலும் ஆண்டவர் ஆராதிக்கலாம். ஆண்டவருக்கு தேவை ஆராதிக்கணும், அதுதானே. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஏப்பா நான் சபைக்கு வரணும் அவ்வளவுதானே, நான் வர்றேன், நான் சபைக்கு உங்க கூட வரணும் அவ்வளவுதானே, நான் வர்றேன். நீங்க வராதுன்னு சொல்றேன். அவங்களுக்காக வராதீங்க, ஆண்டவருக்கு உண்மையுள்ள இருதயத்தோடு கூட வாங்க. ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ ஊழியக்காகவோ சபைக்கு வர வேணாம். தேவனை ஆராதிக்கும்படியாக வரணும் இல்லையா? தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக வரணும். தெய்வம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்.
நம்மகிட்ட எத்தனை கண்ணும் காதும் ஊனமுள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. பல சமயங்களில இவங்க வேணா இவங்க நேரடியாக ஒரு ஆடோ மாடோ கொண்டு வந்து கண்ணு ஊனமானது கால் ஊனமானது படிச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய எத்தனை ஊனங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்ம காரணங்கள் எத்தனை காரணங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. எப்படி வேணாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஒருவேளை ஆராதிக்கலாம், நம்ம அப்பத்தை பிக்கலாம், திராட்சரசத்தை குடிக்கலாம், அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெய்வத்துக்கு உண்மையா இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் இல்லையா? என்னுடைய இருதயத்தை ஆராய்கிற தெய்வம். அவருக்கு பிரியமில்லை என்று சொன்னா ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? பாருங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு வாசிக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்ல நான் விளக்க தேவையில்லை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் சேர்ந்த மாவாய் இருக்கிறபடியே பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். அப்ப துப்புரவும் உண்மையும், அதுதான் புளிப்பில்லாத ஒரு கர்த்தர் ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை. பழைய காரியத்தை என்ன செஞ்சிடணும்? ஒதுக்கிறணும். பழசு என்னது? துர்க்குணம் பொல்லாப்பு இல்லையா? துர்க்குணத்தோடு கூட பொல்லாப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. பழைய புளித்தமாவை களைந்து போட்டணும். பழைய புளித்தமாவை எனக்குள்ள இருக்குமானா பொல்லாப்பு இருக்கிறதா துர்க்குணம் இருக்கிறதா அதை களைஞ்சு போட்டணும். துப்புரவு உண்மை என்கிற புளிய புதித்தமா புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட கர்த்தர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். புளிப்புள்ளவர்களாய் ஆண்டவர் ஆராதிக்க கூடாது இல்லையா? ஒரு மனசுல ஒரு பொல்லாப்பு இருக்கு, துர்க்குணம் இருக்கு, இதோடு கூட எப்படி ஆண்டவர் ஆராதிக்க முடியும்? உண்மைதானே? எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லாரு, நீ காலையில ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி போவீங்கன்னு கேட்டாரு. நான் எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுவேன். ஆண்டவரே இரவுல தூங்க கொடுத்தீங்க, காலையில எப்படிங்க சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பல்லு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பயில் படிச்சு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீ காலையில எந்திரிச்ச உடனே நேரம் போய் யார்கிட்டயாவது போய் பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ ஒரு மனுஷன்ட பேசும்போது வாயெல்லாம் பல்லெல்லாம் நல்லா துளைக்கிட்டு வாய்க்கு ஏதாச்சுன்னா உள்ள முட்டாய்கிட்டே போட்டு வாசனையா பேசணும்னு நினைக்கும் போது நம்முடைய படைத்த தெய்வம் என் தெய்வத்திட்ட பேசும்போது எப்படி பேசணும்? அவ்வளவு சுத்தமா பேசணும்னு சொல்ற. என்ன செய்யுங்க? அழகா காலையில் எந்திங்க, பல் தேய்ங்க, தலையெல்லாம் சீவுங்க, சீவிட்டு ரெடியா போய் என்ன செய்யுங்க? உட்காருங்க. அரகுர ட்ரெஸ்ல எல்லாம் உட்காருங்க. எங்க வீட்டுல கூட என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பனியன் போட்டுதான் எதுக்கு பனியனை போட்டுங்க, முதல்ல சட்டையை போடுங்கப்பாங்க. சட்டையை போட்டுட்டு உட்காரணும்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ சமூகத்துல நீங்க உபவாசம் செய்யும்போது கூட ஆண்டவர் அப்படிதான் சொல்லி கொடுக்கிறாரு. உபவாசம் எப்படி செஞ்சு கொடுக்குறாரு? அப்படியே வாடலா இருந்து, அப்படியே உபவாசத்துல பட்டினியா இருந்து, வயிறெல்லாம் அடி வயிறெல்லாம் போட்டு கலக்கி முகமெல்லாம் சுருங்கி போய் அப்படி தேவ சமூகத்துல உட்காராதீங்க. நீங்க உபவாசம் உட்கார்ந்தா எப்படி உட்காருங்க? நல்லா குளிங்க, நாளைக்கு தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ங்க, நல்ல அழகா தலையை சீவுங்க, நல்ல சட்டையை போடுங்க, முகத்தை பார்க்கும்போது அப்படியே கலகலையா புது மாப்பிள்ள புது பொண்ணு மாதிரி அப்படியே அழகா என்ன செய்யுங்க? உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்காருங்களேன். அது ஆண்டவர், அதுதான் உபவாசம் பா அப்படின்னு சொல்ற. முகவாடலா இருக்காதீங்க. முகவாடலா இருந்து என்னப்பா நீ இன்னைக்கு என்ன உன் முகம் வாடலா இருக்கு சொல்லுவான், நான் பாஸ்டிங் பிரேயர்ல இருக்கேன், அது சுத்தமா போச்சு இல்லையா? அப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்கு. முகம் வாடலா இருந்துட்டு நீ பாஸ்டிங் பிரேயர் எப்படி ஜெபம் பண்ண முடியும் இல்லையா? வயிறு வேற பசிச்சு அது துடி துடிச்சிட்டு கிடக்கும், அதை அமுக்கி போட்டுட்டு உட்கார்ந்ததுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. திருப்தியா இருங்க, தேவ சமூகத்துல திருப்தியா இருங்க. திருப்தியா மனரம்யமா இருந்து எந்த விதமான சிந்தனைகள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தூக்கி ஓர வச்சிருங்க. அவங்க மேல பொறாம இருக்கா, இவங்க மேல பொறாம இருக்கா, கெட்ட எண்ணங்கள் இருக்கா, தேவையில்லாத சிந்தனை, இதெல்லாம் தூக்கி தூர வச்சிருங்க. சுத்த மனதோடு தேவ சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்வார் இல்லையா? அப்ப ஆண்டவர் விரும்புகிற என்னன்னா, நீங்க என்ன செய்யுங்க? உண்மை இருக்கணும், துப்புரவு இருக்கணும், இதோடு கூட தேவ சமூகத்துல இருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. பாவத்தோடு தேவ சமூகத்துல வரக்கூடாது. இரண்டாவது காரியம் பாருங்க, எரேமியா புத்தகம் 7வது அதிகாரம் 9ல இருந்து 11 வரைக்கும்.
நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபங்காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதாவது என்ன சொல்றாரு? முதல்ல என்ன வாசிக்கிறோம்? திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களை பின்பற்றிட்டு வந்து என்ன செய்றாங்களா? 10ஆம் வசனத்துல இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்று நாங்க இந்த அருவருப்புகள் எல்லாம் செய்யறதுக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? விடுதலை பெற்று இருக்கிறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா, நீங்க பாருங்க 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆலயத்தை விட ஆண்டவரை நம்புங்க. ஆலயத்தை விட ஆண்டவரை நம்பணும். இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. நீங்க இதை நம்பிக்கிறீங்க. இது அது என்ன சொல்ற? கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பாதீர்கள் என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இதோ ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். பொய் வார்த்தைகளை நீங்க நம்புறீங்க. நீங்க நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, நீ ஆலயத்துக்கு வந்து எல்லாம் சரியாயிரும், நீ ஆலயத்துக்கு வந்து எல்லாம் சரியாயிரும், நீ ஆலயத்துக்கு வந்து எல்லாம் ஆலயத்துக்கு வந்தா எப்படி சரியாகும்? நீ ஆண்டவரை நம்பினாதான் உனக்கு சரியாகும். ஆலயத்துக்கு உள்ள உட்கார்ந்து எவ்வளவு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நான் தான் ஆலயம். அப்படிதானே வாசிக்கிறோம். 1 Corinthians 13வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். நான் தான் ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கெடுத்தோமானா தேவன் கெடுத்து போடுவார். நான் கெடுக்கிறது மாத்திரமல்ல, தேவன் கெடுத்து போடுவார் இல்லையா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். தேவன் தங்கி தாவரிக்கக்கூடிய இந்த ஆலயமானது பரிசுத்தமா இருக்கணும். என்னுடைய பேச்சில, என்னுடைய பார்வையில, என்னுடைய நடவடிக்கையில, என்னுடைய செயல்முறையில, நான் குடும்பத்துக்கு அடுத்த விஷயங்களில எல்லா இடங்களிலுமே தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கிறேனா? ஆலயம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? வேற முக்கியமான சர்ச்சை இது நம்ம ஒன்றா சேர்ந்து கூடி ஆராதிப்பதற்கு ஒரு கட்டடம், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாளுக்கு இருப்போம், அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். இது இந்த ஒருத்தன் டீ கடைக்காரனா எவனோ ஒருத்தங்க வச்சுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். இல்ல, இது ஆலயம் கிடையாது, இது வெறும் கட்டடம். நம்ம கூடி ஆராதிப்பதற்கு ஒரு ஏற்ற இடம் தேவை. அந்த இடம் தான் இது. இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பரிசுத்தவான்களாக ஒன்றாய் சேர்ந்து கூடும் பொழுது தேவ பிரசன்னம் இருக்கிறது. நான் எங்க கூடுகிறோமோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய பிரசனத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லுகிறவங்க பொய் வார்த்தையை நம்பாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டா நான் செஞ்சது எல்லாம் என்ன செஞ்சிருவார் ஆண்டவரு, மன்னிச்சிருவாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் திருடி கொலை செய்து உபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்பைகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்யற தவறெல்லாம் ஆண்டவர் நினைச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு. நான் ஆலயத்துக்கு வந்துட்டா நான் செஞ்ச எல்லா தப்பும் மறந்து போயிடும். நான் விக்கிரகத்தை வணங்குறது, நான் விபச்சாரம் பண்ணது, பொய்யான இட்டது, அந்நிய தெய்வத்தை வணங்குனது, இதெல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தா சரியா போயிடும். எப்படி சரியா போயிடும்? நீங்க பாருங்க 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய இப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கீகரிக்க மாட்டார். பாவத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். சொல்றார், உங்களையும் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தோடு கர்த்தர் ஆராதிக்க கூடாது. ஆராதிக்க முடியுமா? முடியும். பாவத்தோடு ஆராதிக்க முடியுமா? முடியும். ஆனா தேவன் அங்கீகரிக்க மாட்டார்.
அந்த ஆராதனை தேவன் பிரியப்பட மாட்டார், தள்ளி போடுவார். தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுவார். அப்படிதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது சொல்றார், ஆண்டவரே ஏன் உடைய முகத்தை மறைச்சு கொண்டீங்கன்னு சொல்லி கேட்கிறார். உன் முகத்தை ஏன் மறைச்சிட்டீங்க? தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணரா இருக்கிறார். பாவத்தை பார்க்க மாட்டார், பாவத்தை பார்க்க முடியல அவரால. அவ்வளவு அகோரம். பாவத்தை பார்க்க முடியாதவராக தன்னுடைய முகத்தை என்ன செய்தார்? மறைத்துக் கொண்டார். இன்னைக்கு நீங்க பாவத்தோடு கூட, நான் தேவ சமூகத்துல பாவத்தோடு கூட நிற்போமானால் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார். இப்படி யோசனை பண்ணி பாருங்க, நான் மறைக்கிறதுக்கும் தெய்வம் மறைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் மறைக்கும் பொழுதே எனக்கு எதிர்க்கு தெரியாது இருக்கும் போது தெய்வம் தன்னை மறைத்துக் கொண்டா எப்படி இருக்கும்? ஒரு காரியம் நமக்கு அனுகூலமான காரியம் நடக்காது. தேவனுடைய பார்வையில எப்போதுமே நம்ம இருக்கணும். தேவனுடைய பார்வையில எப்போதுமே நம்ம இருக்கணும். தேவன் தன்னுடைய முகத்தை மறைக்க கூடாது. என்ன வாசிக்கிறோம்? நான் உங்களை என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன், நீ கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்துப்பா அப்படின்னு தள்ளி போட்டுருவேன். இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்மளை தள்ளி போடல? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறார்? நேசிக்கிறார். நேசிக்கிறதுனால நான் எதவெல்லாம் செஞ்சலாம் என்ன வந்துட முடியுமா? புரியுங்களா? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தள்ளி போடுறாரு, ஆண்டவர் விரோதிக்கிறார். ஓகே, புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன உருவாயிருதுன்னா, நான் செய்யறது அனைத்தையும் தேவன் அங்கீகரிப்பாருங்கிற எண்ணம் எனக்குள்ள உருவாயிருது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எபேசியர் 4வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 29-30. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தினா என்ன நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுகளை தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கார். நம்மளை விட்டு போக மாட்டாரு, நம்ம கூட தான் இருப்பார். ஆனா நம்மோடு கூட இருக்கிற தெய்வத்தை நம்ம எப்படி செய்யறோம்னா பாருங்க, 31வது வசனத்துல, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லாம் நீங்களா மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவார். எல்லாம் நீங்களும் கர்த்தர் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவன் சந்தோஷப்படணும். என்னுடைய ஆராதனையில தேவன் மகிமைப்படணும். நான் ஆராதிக்கிற ஆராதனை தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி என்னுடைய ஆராதனை இருக்கணும். எனக்குள்ளே கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் இருக்குமானா பாவத்தோடு ஆராதிக்க முடியும். ஆனா வேதனையோ தெய்வத்தை வேதனைப்படுத்தினவர்களாக இருக்கணும். தெய்வத்தை வேதனைப்படுத்துகிற ஆராதனை எனக்குள்ள இருக்கக்கூடாது. பாவத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. பரிசுத்தத்தோடு தெய்வத்தை எதெல்லாம் விடணுமோ அதை விடணும். எதை விட சொல்றாரு யோசனை பண்ணி பாருங்க. நீ காதுல போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துரு அப்படின்னா ஆண்டவர் சொல்லல. எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துருங்க அப்படிலாம் சொல்லல. நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் எடுத்து வாங்க பாருங்க. இதெல்லாம் இதைத்தானே எடுக்க சொல்றாரு. இதை எடுக்கிறதுக்கு தான் கஷ்டம். இதை எடுக்கிறது தானே கஷ்டம் இல்லையா? கடந்த வாரத்துல சவரன் எடுத்தது போல அந்த குஷ்டரோகம் குணமாகிறதுக்கு என்ன செய்யணும்? போய் முங்கி எதிக்கணும், அவ்வளவுதான். இது என்ன பெரிய விஷயமா? அவருக்குள்ள மனசுல வந்தா ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா அவர் போய் முங்க சொல்றாரு. அதுதான் கஷ்டம். அந்த முங்கி எதிக்கிறது தான் கஷ்டமே. நடந்து போய் முங்கி எதிக்கணும். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக செவிசாய்க்கணும். தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய ஆராதனை இருக்கணும். தெய்வம் எதெல்லாம் விளக்க சொல்றாரோ அதெல்லாம் விளக்கிறணும். அதெல்லாம் விளக்காமல் தெய்வத்தை ஆராதிப்பது என்பது தேவனுக்கு உகந்ததா இல்லை. பாவத்தோடு ஆராதிக்க முடியுமா? முடியும். ஆனா நம்முடைய ஆராதனை தேவன் பிரியப்பட மாட்டார். நமக்கு முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினவர்களாக இருப்போம். ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. துக்கமுள்ள ஆராதனை இருக்கவே கூடாது. என் தெய்வத்தை நான் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். என் தெய்வத்தை நான் என்ன செய்யணும்? உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கிற யோசனை பண்ணி பாருங்க. இங்க சவுல் சொல்ற தாவீதை கையில ஒப்பு கொடுத்தார். துன்மார்க்கமான ஆலோசனைக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். தவறான நோக்கத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். தீய நோக்கத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். அப்போ இதெல்லாம் செய்யாம இருந்தா கூட அவர் சொல்லுகிறார்,
துணிகரமான பாவத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். துணிகரமான பாவம் தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிடும். துணிகரமான அறிக்கை தேவ சமூகத்தை விட்டு பிரிச்சிடும். அப்ப என்னைக்குமே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, பரிசுத்தத்தோடு தெய்வத்துக்கு பிரியமாக தேவன் கொடுத்த வேத வசனத்தின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி உணர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கான நம்ம உதவிச்சுவராக, அப்படிப்பட்ட சிந்தியோடு கூட நம்ம வெளியேற்றுவராக அமைச்சர் வசிப்போம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சிந்தித்த வண்ணமாக துணிகரமான பாவத்தோடு கூட துணிகரமான செயலோடு கூட உண்மை ஆராதிக்க முடியுமா, பிரசங்கிக்க முடியுமா என்று சொன்னார். பிரசங்கிக்க முடியும், ஆராதிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்துல பல ஆதாரங்கள் உண்டு. நாங்கள் ஒரு சில ஆதாரங்களை பார்ப்பதற்கு உதவி செய்து நாங்கள் உண்மையுள்ளவர்களாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் இசைந்து போறவர்களாக நீர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி எங்களுடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி என் தெய்வம் விரும்புகிறார். நாங்கள் அதே போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாத சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துணிகரமாக பாவத்தோடு கூட உம்மை குறித்து அறிவிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் இருக்கக்கூடாது என்பதை குறித்து எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையில இருதயத்தோடு தெய்வ பக்தி உள்ளவர்களாய் உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே இறக்கம் பாராட்டியாலும் வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராதிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாத நம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொத்திக்கிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள் எல்லோரும் சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை நிர்ணயப்படுத்திக் கொள்ளும். அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் வழிநடத்த வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மிக புரட்சிகரமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.